அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிடப் போகிறார். நீங்கள் தேவ சமூகத்திலே நன்மைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மை வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய சமூகத்திலும் இல்லை தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிப்பதிலும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு நன்மையை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 85:12, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் நன்மையானதை தருகிறவர். நன்மை உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டு வெகு நாளாகிவிட்டது, நான் நன்மைக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நபரா நீங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்கு நான் நன்மை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளையே, நன்மைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் மீண்டும் சொல்லுகிறார், நீ விரும்பின நன்மையை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம், நன்மை என்றால் என்ன? நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயத்திற்கேற்ற நன்மைகளை நாம் தேவ சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வதாகும். தேவனுடைய சமூகத்திலே நன்மைக்கு குறைவில்லை. அவர் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஏராளமான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு நன்மையானதை தருவேன் என்று. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது நாம் எப்படி இருப்போம் என்று வேத புஸ்தகத்திலே வாசிப்போமானால், எரேமியா 31:14 சொல்லுகிறது, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் போது நாம் மிகுந்த திருப்தி உள்ளவர்களாய் மாற முடியும். மிகுந்த திருப்தியாய் நாம் வாழ்வோம். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை தரப்போகிறார். நீங்கள் எதிர்பார்த்த காலம் வந்துவிட்டது. நீங்கள் தேவ சமூகத்திலே அழுத காலங்கள் முடிய போகிறது. கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு தருவார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நன்மை என்றால் என்ன என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே வாசிப்போமானால், அந்த நன்மையை குறித்து ஆண்டவர் வேத புஸ்தகத்திலே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். என்ன? அதில் ஒரு நன்மைதான் நம்முடைய சிறையிருப்பை தேவன் திருப்புவது. நாம் இன்றைக்கு பலவிதமான சிறைகளிலே சிக்கி தவிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அது ஒருவேளை உங்களுடைய வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் தொழில் செய்கிற இடமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய உறவுக்குள்ளே ஒரு சில சிறைக்குள்ளே நீங்கள் சிக்கி தவிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு செய்ய போகிற நன்மை என்ன? உன் சிறையிருப்பை நான் திருப்ப போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆம், கர்த்தராகிய தேவன், அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உன் சிறையிருப்பை திருப்ப போகிறார். உன் சிறையிருப்பின் நாட்கள் முடிய போகிறது. அவரை நோக்கி கூப்பிட்ட முகங்கள் வெட்கமடைவதில் என்ற வார்த்தையின்படியே உங்கள் சிறையிருப்பின் நாட்களை கர்த்தர் முடிய பண்ண போகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 85:1, கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை
திருப்பினீர். ஆம் பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்திலே யாக்கோப் என்ற ஒரு மனிதனுடைய சந்ததி எகிப்து தேசத்திலே சிக்கி தவித்தது. அவர்கள் வெகு நாட்களாய் ஒரு விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தார்கள். வெகு நாட்களாக 400 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி யாக்கோபின் சந்ததியார் போராடிக்கொண்டே இருந்தார்கள். பெருமூச்சு விட்டார்கள். தேவனை நோக்கி மன்றாடிக்கொண்டே இருந்தார்கள். அவருடைய சிறையிருப்பை ஒரு நாள் கர்த்தர் திருப்புவதற்கு இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன்னுடைய அலுவலகத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே, நீங்கள் பணியாற்றுகிற வேலை ஸ்தலங்களிலே இருக்கிற உங்களுடைய சிறையிருப்பு இன்றே மாறப்போகிறது. ஏனென்றால் சொல்லுகிறவர் மனுஷன் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதை சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று வேத புஸ்தகத்திலே பார்ப்போமானால், சங்கீதம் 53:6 சொல்லுகிறது, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பும்போது உங்களுக்கு களிப்பு உண்டாகும். ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இன்றைக்கு துக்கப்படுகிற இடத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாய் கடந்து வருவீர்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நீங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்ட அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவே இதை சொல்லுகிறார். உன் சிறையிருப்பு இன்று மாறப்போகிறது. உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். நீ துக்கப்பட்ட இடங்களிலே, வேதனை அனுபவித்த அந்தந்த இடங்களிலே நான் உன்னை களிப்பும் மகிழ்ச்சியுமாக மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கு என்ன நன்மையை தருவார்? ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றப் போகிறார். விசுவாசியுங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இரண்டாவது நன்மையை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறாராம். அது என்ன? உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் மூடப் போகிறார். உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மூடப் போகிறார். ஆம், நம்முடைய பாவம் மூடப்படும் போது, நம்முடைய அக்கிரமம் மூடப்படும் போது அது எவ்வளவு நன்மையாயிருக்கும். நாம் தேவனுடைய சமூகத்திலே எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம், பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிக்க போகிறார். ஆம், சங்கீதம் 85:2 சொல்லுகிறது, உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். ஆம் பிரியமானவர்களே, உங்க அக்கிரமத்தையும் பாவத்தையும் அவர் நினைப்பவர் அல்ல. தம்முடைய பிள்ளைகள் பாவத்திலே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறதில்லை. தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் என்றோ கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்கள் மனசாட்சியிலே குத்தப்பட்டு உங்களுடைய ஆவியெல்லாம் உடைந்து போய் அழுது கொண்டு துக்கப்பட்டு, இனி என்னுடைய முகத்தை எப்படி வெளியே நான் காண்பிப்பேன், எப்படி சில ஆட்களுடைய முகத்தை பார்ப்பேன் என்று நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் பாவத்தை நானே மூடுகிறேன், நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உனக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறேன் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுகிறார். சகோதரனே, கலங்காதிருங்கள். உங்கள் பாவங்கள் உங்களுக்காக தேவன் மன்னிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாவத்தை தேவன் மன்னிக்கும் போது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று வேத புஸ்தகத்திலே நாம் வாசிப்போமானால், வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 103:3, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம்
குணமாக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது நாம் போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான நோய்களில் இருந்தும் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆம், தேவனுடைய பிள்ளையே, உன் அநியாயங்களை அக்கிரமங்களை மன்னித்து அவர் உன்னை எல்லா விதமான நோய்களில் இருந்தும் விடுவிக்க ஆண்டவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை வருவீர்களா? ஆண்டவராகிய தேவன் உங்கள் பாவத்தை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஸ்தோத்திரம், நீங்கள் போராடி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாக கட்டி எழுப்ப, உங்கள் அக்கிரமங்களை மன்னிக்க, உங்கள் பாவங்களை மன்னிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் மனசாட்சியிலே குத்தப்பட்டு இருட்டு அறையிலே அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன், உன் அக்கிரமங்களை நான் மன்னிக்கிறேன், ஆகவே நீ கலங்காதே என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். 2 விதமான நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒன்று, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு உன் சிறையிருப்பை திருப்பி விட்டேன். நீங்கள் நம்புங்கள், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பு திரும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது, உன் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது, உன் அக்கிரமமெல்லாம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து திரும்ப வா வெளியே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே புலம்பி அழுவதை நிறுத்திவிட்டு வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி எழும்பி வெளியே வாருங்கள். கர்த்தர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி, அருமையான சகோதரனை சகோதரியை கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலே அப்பா ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மை வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அலுவலகத்திலும் வீட்டிலும் உறவினர்களிடத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நிந்தையை அனுபவித்து கொண்டு போராடி கொண்டு இருக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைக்கு இன்றைக்கு ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய போகிறதற்காக நன்றி. அப்பா, உம்முடைய பிள்ளையினுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய பிள்ளையினுடைய சிறையிருப்பு திருப்பப்படுவதாக. விசேஷமாக இருதயத்திலே குத்துண்டு அக்கிரமத்தினால் பாவத்தினால் அழுது கொண்டிருந்த உம்முடைய பிள்ளையினுடைய பாவத்தை எல்லாம் நீர் மன்னித்ததற்காக நன்றி. அக்கிரமத்தை எல்லாம் நீர் மன்னித்ததற்காக நன்றி. இன்று முதல் உம்முடைய பிள்ளைக்கு பரலோகத்தில் உள்ள நன்மையினால் உம்முடைய பிள்ளையை நிரப்பும், உம்முடைய பிள்ளையினுடைய வீட்டை நிரப்பும், உம்முடைய பிள்ளையினுடைய அலுவலகத்தை நிரப்பும். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் கர்த்தாவே, பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.